Hi students, welcome to Chem3 tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 7, the cleanest village part 2. In part 1, we have studied addition. In part 2, we are going to study subtraction. Subtract it. Okay, now we are going to study how to subtract. The buses stopped for a snack on the way. 83 children bought pusav. Okay, the buses stopped. Okay, அவங்க டூர் போறாங்க இல்லையா? Okay, டூர் போகும்போது பஸ் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறாங்க. 83 children bought pusav. Okay, மொத்தம் 83 பேர். 83 children என்ன சாப்பிட்டாங்கன்னா pusav. pusav தான் முன்னாடி பார்ட் 1ல படிச்சோம். pusavன்றது அந்த மௌலினாங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் வந்து கேக். ஓகே, ரெட் ரைஸால செய்யப்பட்ட ஒரு கேக். அதுதான் என்னன்னு சொல்றோம் pusav. 83 children என்ன பண்ணாங்க? pusav வாங்கி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி 46 children bought fruit plates. So மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 83 வந்து pusav வாங்கினாங்க. 46 children வந்து fruit plates வாங்கினாங்க. fruit salad மாதிரி. How many more children bought pusav? Okay, இன்னும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து pusav வாங்க? How many more children bought pusav? எவ்வளவு children வந்து pusav வாங்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. The difference between the children who bought pusav and those who bought fruit plates. Okay, fruit plates அப்படின்னு நிறைய ஃப்ரூட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் fruit plateன்னு சொல்றோம். Okay, the difference between the children who bought ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா who bought pusav வாங்கின சில்ட்ரனும் அதே மாதிரி fruit plates வாங்கின சில்ட்ரனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது that is 83 minus 46. The difference between the children who bought pusav and those who bought fruit plate is 83 minus 46. Now we are going to subtract 83 minus 46. 83 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்டிக் மெத்தட்ல இது எல்லாமே என்ன டென்ஸ் 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி 3 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 1 2 3. அப்ப இதுதான் 83. We are going to take away that is 46 from 83. அப்ப 46 இங்க கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம எவ்வளவு எடுக்க போறோம்? 46 நம்ம எடுக்க போறோம். அப்ப 46 அப்படின்றது என்னன்னா இது ஒரு 10 எடுத்தாச்சு, இது ஒரு 10 எடுத்தாச்சு, இது ஒரு 10, இது ஒரு 10. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 40. 6ன்றது ஒன்ஸ்ல இருந்து எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6. அப்ப மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீதி ரிமைனிங் the 3 10s அதாவது வந்து ரிமைனிங் இங்க நம்ம போட்டிருக்கோம் 83 minus 46. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3ல என்ன ஆகாது? 3ல 6 போகாது. ஓகே, 3ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம்? இதுல இருந்து ஒன்னு பாரோ பண்ணிக்கிறோம். 8ல இருந்து ஒன்னு பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? 13. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணா? இப்படி கூட போடலாம். 7 8 9 10 11 12 13. அப்ப மொத்தம் கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 வருது. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 8ல இருந்து 1 கொடுத்துட்டதால இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. 7 minus 4 வந்து 3. ஓகே, இது 3 tens that is ones பிளேஸ்ல 7, tens பிளேஸ்ல that is 3. ஓகே, 37. அப்ப 37 more children bought pusav than fruit plate. ஓகே, 37 குழந்தைங்க எவ்வளவு ஃப்ரூட் பிளேட்டை விட புசாவை அதிகமா வாங்கியிருக்காங்க. அங்க மேல கொஸ்டின் வந்து எவ்வளவு சில்ட்ரன் வந்து புசாவு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 37 more children bought pusav than fruit plate அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். எஸ்டிமேட் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 37. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து அதே மாதிரி all 438 decide to visit famous living roots bridge in Maulilang village. ஓகே, all 38 எல்லாருமே அந்த டூர்ல போன எல்லாருமே 438 children to visit the famous living roots bridge அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரிட்ஜ்னா என்னன்னு சொல்லுவோம்? பாலம். ஓகே, ரூட்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது வேறால செய்யப்பட்ட என்னது இது? பாலம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? லிவிங் ரூட்ஸ் பிரிட்ஜ் இன் மௌலினாங் வில்லேஜ்ல பார்க்க போறாங்க. The first 215 children go to see living roots bridge. Many children are waiting to visit the living roots bridge. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே 438 ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்க போறாங்க. ஆனா 438 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது? பிரிட்ஜ் மேல நடக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் எவ்வளவு போறாங்க? 215 children போறாங்க. ஓகே, அந்த பிரிட்ஜ்ல நடந்து போறாங்க. How many children are waiting to visit the living roots bridge? மீதி எவ்வளவு children வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. So the number of children who are waiting that is 438 minus 215. அப்ப மொத்தம் வந்து 438. இதுல இருந்து we want to take away 215 இருந்து we want to take away. இப்ப 100 பிளேஸ் வரும்போது இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் போடலாம். இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100. இதெல்லாம் என்ன வரும்? 10 10 10 20. அப்ப 430. 8ல வந்து 1 2 3 4 5 6 7 8 8 கொடுத்திருக்காங்க. இது 100 பிளேஸ், இது வந்து டென்ஸ், இது வந்து ஒன்ஸ். இதுல இருந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 215. அப்ப ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ்ல இருந்து 2 ரிமூவ் பண்றோம். ஓகே, ஹண்ட்ரட்ஸ்ல இருந்து இது ஒரு 100 ரிமூவ் பண்றோம், இது ஒரு 100 ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் டென்ஸ்ல இருந்து ஒரே ஒரு 10 ரிமூவ் பண்றோம். அதுதான் இங்க இன்டு சிம்பிள் போட்டிருக்காங்களே, ஒரே 10 ரிமூவ் பண்றோம். அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து 5 ரிமூவ் பண்றோம். 1 2 3 4 5 ரிமூவ் பண்றோம். மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஓகே, இது ஒன்னு இருக்கு,
இது ஒரு 100 பிளேஸ்ல 1 இருக்கு, இங்க 100 பிளேஸ்ல 1 இருக்கு. அப்ப 200. இங்க என்ன வரும்? 200. இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. அப்ப 20, 220. நெக்ஸ்ட் 1 2 3. அப்ப 200 எவ்வளவு வரும்? 23, 223. இது ஸ்டிக் மெத்தட் வச்சு போடலாம். ஓகே, இதுல ஜஸ்ட் பாக்ஸ் மெஷர் பண்ணி அப்படியே போடலாம் இந்த சம்ம. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஆர்டினரி சப்ராக்ஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். 223 அப்படின்னு போட்டோம் இல்லையா? இப்ப இந்த சப்ராக்ஷன் மெத்தட்ல 8 மைனஸ், ஓகே, 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், 8 மைனஸ் 5 எவ்வளவு வரும்? 3 வருது. 3 வருது. அப்புறம் 3ல இருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 2. 4 மைனஸ் 2 2. அப்ப 223. அப்ப 223 children are waiting. எதுக்காக? to see the living bridge அப்படின்னு எழுதலாம். இதுல மேல எஸ்டிமேஷன் அப்படின்ற டாபிக், எஸ்டிமேஷன் அப்படின்ற இடத்துல நம்ம total என்ன எழுதுறோம்? 223. Estimate the number of children who are waiting na 223. Next, the third one. Lou and Daisy bought 310 in all. After spending on food and some gifts, they left with 179. How much money they have they spent till now? Okay, Lou and Daisy அவங்க எவ்வளவு மொத்தமா கொண்டு வந்தாங்க, அவங்க மதர் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டலா கொடுத்தது 310 கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட் அண்ட் சம் கிஃப்ட், அவங்க எல்லாத்தையும் இந்த சாப்பிட்டது போக அதே மாதிரி சில கிஃப்ட் வாங்கினாங்க. இதெல்லாம் போக அவங்க கையில இருக்கிறது எவ்வளவுன்னா 179. ஓகே, மொத்தம் கொண்டு வந்தது 310. ஃபுட் அதே மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கினது போக அவங்க கையில இருக்கிறது 179. ஹவு மச் மணி ஹாவ் தே ஸ்பெண்ட் டில் நவ்? ஓகே, அவங்க எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? அவங்க மொத்தம் கொண்டு வந்தது 310, செலவு பண்ணது 179. ஹவு மச் மணி தே ஹாவ் தே ஸ்பெண்ட் டில் நவ்? அப்ப எவ்வளவு மணி வந்து அவங்க கையில இருக்கிறது 179. ஓகே, முதல்ல கொண்டு வந்தது 310 எல்லா பொருளும் வாங்கினது போக அவங்க கையில இருக்கிறது 179. அப்ப எவ்வளவு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது 179, அவங்க கொண்டு வந்தது 310. அப்ப இப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ருபீஸ் ஸ்பெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 310 minus 179. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? we want to take away 179 from 310. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 100, 200, 300, 310 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதையே நம்ம என்ன பண்றோம்? ரீக்ரூப் பண்றோம். ரீக்ரூப்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, 100s எல்லாம் ஒரு லைன்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 10s வந்து என்ன பண்ணிருக்காங்க? 1 1 போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? மறுபடியும் 100 10s ரீக்ரூப் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 100 எடுத்துட்டாங்க. இந்த ஒரு 100 என்ன பண்ணிருக்காங்கன்னா 10s போட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 100, 200, நெக்ஸ்ட் என்ன வரும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஓகே, இது ஒரு 100. அப்ப 300 சரியா போயிடுச்சு. அப்ப இது எல்லாம் சேர்த்தா 100. இந்த 100 தான் என்ன பண்ணிருக்காங்க? ரீக்ரூப் பண்ணி 10s போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 310 வருது. மொத்தமா எவ்வளவு வருது? 310. இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம 179 நம்ம எடுக்க போறோம். 179 ஒரு 100 ரிமூவ் பண்ணியாச்சு. இத பண்ணிருக்காங்க இல்லையா? ஒரு 100 ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 7 10s ரிமூவ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. 7 10s ரிமூவ் பண்ணியாச்சு. 9 1s ரிமூவ் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9. 9 1s. அப்ப மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு? இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 இருக்கு, 110, 120, 130, 110, 120, 130, next 130. இங்க என்ன இருக்கு? லாஸ்டா 1 இருக்கு, 131. அப்ப டேக் அவே 179. now எடுத்தோம்னா இதுல இருந்து from 310 we got 131. டைரக்டா அப்படியே வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப மேல வந்து எஸ்டிமேட் த அமௌண்ட் கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட் த அமௌண்ட் பிரசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 131. அடுத்து இங்க என்ன பண்றோம்? sums நம்ம ஆர்டினரியா நம்ம போடுறோம். that is 310. இதுனா the 1s place, 10s place, 1s place, 10s place, 100 place. ஓகே, 1s placeல இருந்து 0 வந்து என்ன போகாது? 0ல வந்து 9 போகாது. அதால என்ன பண்றோம்? இதுல இருந்து borrow பண்ணிக்கிறோம். இங்க இருக்கிற 1 borrow பண்ணிட்டோம்னா இங்க என்ன இருக்கு? 0 தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற 1 இங்க borrow பண்ணி போட்டுறோம். அப்ப 10 ஆயிடுது. 10ல 9 போச்சுன்னா என்ன வரும்? 1. மீதி இங்க 0 தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? 1 borrow take away. 1 எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா 10 ஆயிடுது. 10ல இருந்து 1 போய், that is 10ல இருந்து 7 போச்சுன்னா என்ன வரும்? 7 8 9 10. அப்ப என்ன போடுறோம்? 3 போடுறோம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு 1 தான் இருக்கு, that is 2 இருக்கு.
ஓகே 2 இருக்கு 1 இங்க 3ல இருந்து 1 கொடுத்துட்டோம். அப்ப 2 இருக்கு 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. அப்ப 1 so they have spent எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க 131 கொண்டு வந்தது 310 எல்லாம் போக இப்ப அவங்க கையில இருக்கிறது 179 எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 131. Next, let us solve அப்படின்ற டாபிக்ல Ram Chacha got 264 mangoes from his mango tree last year. Okay, Ram Chacha அப்படின்னா சாச்சானா யார் சொல்லுவோம் அங்கிள் சொல்லுவோம் இல்லையா. ராம் சாச்சா வந்து என்ன பண்ணாரு 264 mangoes from his mango tree last year. லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு எவ்வளவு கிடைச்சது அவரோட மேங்கோ ட்ரீல இருந்து மேங்கோ தோப்பு அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீஸ் இருக்கிற இடம் தான் தோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அங்க இருந்து அவரோட நிறைய தோப்பு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மரத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு மாங்காய் கிடைச்சது 264 mangoes அவருக்கு கிடைச்சது. This year he got 527 mangoes. ஆனா இந்த வருஷம் மரத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு கிடைச்சது 527 mangoes கிடைச்சது. So how many more mangoes did he got this year? Okay, last year காலத்திலயும் இந்த வருஷம் அவருக்கு எவ்வளவு மேங்கோ எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Use draw tokens from the above problem if needed. ஓகே வேணும்னா என்ன பண்ணலாம் நம்ம டிரா பண்ணி காமிக்கலாம். மேல கொடுத்துருக்காங்க இல்லையா டிரா பண்ணி ஓகே எதுல அப்படின்னா 527 டிரா பண்ணி அதை கேன்சல் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா ஓகே 500 பாக்ஸ் 5 போடணும், அதே மாதிரி 10 பாக்ஸ் 2 போடணும், 7 பாக்ஸ் 1. அதுல இருந்து என்ன பண்ணணும் 200 பாக்ஸ் ரிமூவ் பண்ணணும், 6 10s ரிமூவ் பண்ணணும், 4 1s ரிமூவ் பண்ணோம்னா போடலாம். 4 1s என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணி மீதி ரிமைனிங் நம்ம எழுதலாம். ஓகே அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா லாஸ்ட் இயர் ஓகே அவருக்கு லாஸ்ட் இயர் ராம் சாச்சா காஸ் லாஸ்ட் இயர் மேங்கோஸ் லாஸ்ட் இயர் எவ்வளவு வருது அவருக்கு 264 மேங்கோஸ். திஸ் இயர் இந்த வருஷம் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 527 மேங்கோஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம் how many more mangoes he got this year அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கால்குலேஷன் போடலாம். 527 next 264. அப்ப இதுல இருந்து இதை நம்ம என்ன பண்றோம் we are going to subtract பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். this year okay this year வந்து 520 mangoes, லாஸ்ட் இயர் வந்து 264 mangoes. அப்ப 7 minus 4 என்ன வரும் நம்மளுக்கு 3 போடலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு ஆக்சுவலி இங்க வந்து 7 பெரிய நம்பரா தான் இருக்கு. அப்ப ஈஸியா சப்ராக்ட் பண்ணும். இங்க சின்ன நம்பரா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன பண்றோம் ஒன்னு கொடுத்துட்டா இது 4 ஆயிடும். அப்ப என்ன இது என்ன ஆயிடும் 12 ஆயிடும். அப்ப 6ல இருந்து ஒன்னு போட்டோம்னா என்ன ஆயிடும் 7 that is 7 8 9 10 11 12. அப்ப எவ்வளவு வருது மொத்தம் 6 நம்பர்ஸ் வருது. மீதி 4 minus 2 2. அப்ப 263. ஓகே அப்போ எத்தனை மேங்கோஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம் that is how many more mangoes. அப்ப ராம் சாச்சா got 263 mangoes this year. இந்த வருஷம் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 263. இதே தான் இங்கேயும் பாக்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே இங்க டைரக்டா நம்ம பாக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். that is 527 next 264 என்ன பண்றோம் நம்ம சப்ராக்ட் பண்றோம் மைனஸ் சிம்பல். 7 minus 1's place 10's place 100 place 7 minus 4 எவ்வளவு வரும் that is 7 minus 4 3. இங்க இருந்து என்ன பண்றோம் நம்ம ஒன்னு borrow பண்றோம். ஓகே borrow பண்றதால இது என்ன ஆயிடுது 12 ஆயிடுது. 12ல 6 போச்சுன்னா 6. மீதி இங்க என்ன இருக்கு 4. அப்ப 4 minus 2 என்ன வரும் 2 263. estimate the answer என்ன வரும் 263 mangoes. During the festival of dolls, that is Kambe Haba in Dasara, that is Ranganna made 639 dolls. He was able to sell 531 dolls. How many dolls are left with him? But during the festival of dolls, that is Kambe Haba in Dasara la நடக்கக்கூடிய important festival இந்த பொம்மை ஓகே டால்ஸ் ஓகே பொம்மை திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இங்க வந்து ரங்கண்ணா அப்படின்றவர் யாருன்னா 639 டால்ஸ் என்ன பண்ணாரு அவர் வச்சிருந்தாரு. அவ்வளவு பொம்மைகளை அவர் வச்சிருந்தாரு. He was able to sell 531 doll. அவர் எவ்வளவு சேல் பண்ணாரு அப்படின்னா 531 டால்ஸ் அவர் சேல் பண்ணிட்டாரு. How many dolls are left with him? மீதி எவ்வளவு டால்ஸ் அவர் கையில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா that is 531 போட்டுறோம். மொத்தம் அவர் கையில இருக்கிறது வந்து 639 டால்ஸ். இதுல அவர் எவ்வளவு சோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா 531 டால்ஸ் சோல்டு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப 9ல 1 போச்சுன்னா எவ்வளவு வரும் 2 3 4 5 6 7 8. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8.
9ல 1 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட் 3ல 3 போகாது. 3ல 2 சேம் நம்பர்ன்றதால என்ன போட்டுக்கலாம் 0. 6ல 5 போச்சுன்னா என்ன வரும் 1. அப்ப எவ்வளவு வரும் 108. ஓகே 100 எவ்வளவு வருது மொத்தமாவே 108. அப்ப நம்பர் ஆஃப் டால்ஸ் லெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது 108. இங்க 108. அப்ப நம்பர் ஆஃப் டால்ஸ் லெஃப்ட்னு பார்க்கும்போது 108. ஓகே அப்ப இங்க சம்ஸ் போடும்போது நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ரங்கண்ணா மேட் எவ்வளவு மொத்தம் 639 டால்ஸ். ஓகே ஈ சோல்ட் அவ்வளவு எவ்வளவு தட் இஸ் வித்தார் அப்படின்னு பார்க்கும்போது 531 டால்ஸ். அப்ப ரிமைனிங் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா 800 6ல 5 போச்சுன்னா 1 அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் 500 காலம்ஸ் போட்டுக்கலாம். தட் இஸ் மொத்தம் 100 காலம்ஸ்ல 5 100 பாக்ஸஸ் 5 போட்டுக்கலாம். 1 2 3 டோக்கன்ஸ்னா இதுதான் சொல்லியிருக்காங்க 3 4 நெக்ஸ்ட் என்ன இருக்கு 5 6. ஓகே 100 காலம்ஸ்ல 6 போட்டுக்கிறோம். ஏன்னா இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஓகே ஹண்ட்ரட்ஸ்ல மொத்தம் 6 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் டென்ஸ்ல 3 அப்ப 1 2 நெக்ஸ்ட் 3 இந்த மாதிரி டென்ஸ்ல 3 போட்டுக்கிறோம். அடுத்து 9 ஒன்ஸ் அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்க வந்து 531 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப இது எல்லாமே 100 இது 100 இது 100 இது 100 இது 100. இப்ப எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல we want to take 531. அப்ப இதை ஒன்னு ரிமூவ் பண்ணலாம், இதை ஒன்னு ரிமூவ் பண்ணலாம். 300 400 500. 31ல என்ன எடுத்துக்கிறோம் நம்ம ஓகே 1 2 3 எடுத்துக்கிறோம். 31 மட்டும் எடுத்துக்கிறோம். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 இருக்கு. ஓகே ஒரு 100 இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது 0. மீதி என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்ப டோட்டலா இருக்கிறது 108 அப்படின்னு இந்த மாதிரி சம்ஸும் நம்ம போட்டு காமிக்கலாம். இதுதான் தட் இஸ் யூஸ் draw tokens for the above problem if needed அப்படின்னு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். Next, subtract by aligning the numbers in columns in your notebooks. Okay, subtract by aligning. Aligning அப்படின்னா பெரிய நம்பரை மேல போட்டு சின்ன நம்பரை கீழே போட்டு என்ன பண்ணோம் we want to subtract in columns. Columns அப்படின்னா ordinary subtraction method வச்சு போட சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் A sums போடலாம். A sumல first one என்ன இருக்கு 83 83 29 83 29 A sum. ஓகே மைனஸ் பண்ணணும். ஓகே அலைனிங் 83 மைனஸ் 29. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 83 29ல போடும்போது 3ல 9 போகாது. அப்ப என்ன பண்றோம் இது ஒன்ஸ் பிளேஸ், இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது டென்ஸ், இது ஒன்ஸ். இப்போ 8ல 3 9ல 3 போகாது, அதால பாரோ பண்றோம். இங்க என்ன இருக்கு 7 இருக்கு, இங்க 1 இருக்கு, 13 ஆயிடுது. 13 எவ்வளோ 10 11 12 13. அப்ப 4 இருக்கு. நெக்ஸ்ட் 7ல 2 போச்சுன்னா 5. அப்ப 54. The answer for this is 54. First one. Second one B sum வந்து என்ன கொடுத்திருக்காங்க 345. 3 4 5. Next 1 2 3. இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா இது என்ன இருக்கு ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ். 5ல 3 போச்சுன்னா எவ்வளவு வரும் 2, 4ல 2 போச்சுன்னா 2, நெக்ஸ்ட் 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப the answer is 222. 222. 4ல 1 போச்சுன்னா that is 345. That is minus 123. The answer for this is 222. Next C sum 763. Next 437. 437. Seven hundred and 63, 437. Okay, இது எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது that is ones place, tens place, 100 place. ஓகே இது எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 3ல 7 போகாது, அதால என்ன பண்றோம் பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுது இது 13.
இது வந்து 13 ஆயிடுது. இங்க வந்து என்ன இருக்கு 5 இருக்கு, இங்க வந்து 5. இங்க வந்து 5 இருக்கு. அப்ப 13ல வந்து that is 7, 8, that is 8, 9, 10, 11, 12, 13. அப்ப எவ்வளவு வருது 6. 5ல 3 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் 7, 7ல இங்க 3, 4 போச்சுன்னா 3. அப்ப 326. sum 900 minus 328 minus 328. ஓகே, minus 328. இங்க என்ன பண்ண போறோம், ones, tens, hundreds. இங்க என்ன வரும், ஆக்சுவலி இதுல இருந்து ஒன்னு பாரோ பண்ண, பக்கத்துல 0 இருக்கிறதால இங்க இருந்து பாரோ பண்ண முடியாது. அதால அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்ல பாரோ பண்றோம். அப்ப என்ன ஆயிடுது 10. 10ல 8 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, இங்க 0 கிடையாது, இங்க 9 இருக்குன்னு அர்த்தம். 9ல 2 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 8ல 3 போச்சுன்னா 5. அப்ப மொத்தம் எவ்வளவு 572. the answer for this. E sum. This one is E, not D. E sum. D sum ஒன்னு ரிமைனிங் இருக்கு. D sumல என்ன போட போறோம் அப்படின்னா 803 minus 350. 803. இப்ப நம்ம இந்த மாதிரி காலம் மெத்தட் கூட போடலாம். இந்த மாதிரி மெத்தட்லயே போடலாம். 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 2. இங்க எவ்வளவு வரும் 3. நெக்ஸ்ட் இங்க 4. இங்க 5. இங்க 6. நெக்ஸ்ட் 7, 800 இருக்கு மொத்தம். ஓகே, 7, 8, 800 போட்டாச்சு. இது எல்லாம் பெருசா பாக்ஸ் எல்லாமே 100. நெக்ஸ்ட் 800 not 3. ஓகே, 800 மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 வந்து 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3. 803 minus 350. that is 806ல இருந்து என்ன பண்றோம், நம்ம 350 எப்படி எடுக்க போறோம் அப்படின்ற சம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம போடலாம். ஓகே, எப்படி போடலாம், 803 minus 350. ஓகே, இங்க 3ல 0 போகாது. அதெல்லாம் என்ன பண்றோம், அப்படியே 3 போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம், இங்க இருந்து 1 பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுது 10 ஆயிடுது. இங்க என்ன ஆயிடுது 7 ஆயிடுது. 10ல 5 போச்சுன்னா 5, 7ல 3 போச்சுன்னா 4. அப்ப ஆன்சர் இஸ் 453. So the correct answer for this 453. எதோட சம் இது, D sum. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3னா 3 இது கேன்சல் பண்ணிக்கிறோம். 1, 2, 3 300s கேன்சல் பண்ணிக்கிறோம். 50 ஒன்னுத்துல இருந்து ஒரு பாதி எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் ஒன்னுத்துல இருந்து ஒரு பாதி எடுத்துக்கிறோம். இதுதான் எவ்வளவு 50. மீதி எவ்வளவு இருக்கு 50 பாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை இருக்கு, இங்க ஒண்ணுமே கிடையாது, ஒன்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே கிடையாது. அதால 3ல இருந்து இந்த 50 எடுத்துக்கிறோம். அகை நீங்க ஒரு 50. இது எவ்வளவு ஒரு 100, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100. அப்ப எவ்வளவு இருக்கு நெக்ஸ்ட், அப்ப 400 இருக்கு, 450 இருக்கு, 1, 2, 3. அப்ப 1, 2, 3. அப்ப 453. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். Let us solve அப்படின்ற டாபிக்ல these books are in the community library of Vagananda village. Children borrow these books to read during their vacation. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாமே ஓகே ஒரு கம்யூனிட்டி லைப்ரரினா ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லைப்ரரி. ஓகே, வாகானந்தா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு புக் எடுத்திருக்காங்க. சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, பாரோ கடன் வாங்கி படிச்சுட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். வக்கேஷன்ல என்ன விடுமுறை நாட்கள்ல அவங்க போயிட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி, கம்யூனிட்டி லைப்ரரினா ஒரு ஊருக்கு ஒரு லைப்ரரி இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு புக்ஸை வாங்கிட்டு பாரோ பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அப்ப these books are in the community library of Vagananda village. Children borrow these books to read during their vacation. விடுமுறை நாள்ல படிக்கிறதுக்காக அவங்க இந்த புக்ஸை வாங்கிட்டு வருவாங்க. நேம் ஆஃப் த புக்ஸ், என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேஜஸ் இந்த புக் எவ்வளவு இருக்கு. ஓகே, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல 179 பேஜஸ் இருக்கு. பஞ்சதந்திரா டேல்ஸ் 236, காரடி டேல்ஸ்ல வந்து 30, அக்பர் பீர்பால் 96, நெக்ஸ்ட் ப்ளூ அம்பரலா 90, அட்வென்ச்சர் ஆஃப் ஃபெலோடா 128. ஓகே, இத பேஸ் பண்ணி சில क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Rami read Panchatantra tales during the summer vacation. Keshu read Akbar Birbal, Karadi tales and Blue Umbrella. Who do you think read more? How many more pages? இங்க வந்து ராமி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ராமி ஒரு ஆளு, நெக்ஸ்ட் கேஷு ஒரு ஆளு. ராமி எதை படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரமி வந்து பஞ்சதந்திரா டேல்ஸ் படிச்சிருக்காங்க. கேஷு என்னென்ன படிச்சிருக்காங்கன்னா அக்பர் பீர்பால், கரடி டேல்ஸ் அண்ட் ப்ளூ அம்ப்ரெல்லா, இந்த 3 புக் படிச்சிருக்காங்க. இதுல யார் அதிகமா படிச்சிருக்காங்க, எத்தனை பேஜஸ் அதிகமா படிச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ்
Rami read. இங்க வரும் ஆன்சருக்கு A question. A question Rami. Rami read. Rami read என்ன புக் படிச்சிருக்காங்க? That is a பஞ்சதந்திரா டேல்ஸ். ஓகே, Rami read பஞ்சதந்திரா டேல்ஸ். அதோட டோட்டல் பேஜஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சதந்திரா டேல்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மேல பார்க்குறோம். மேல பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு இருக்கு? 236. இதுல 236 இருக்கு. அப்ப இங்க 236 pages. Rami read 236 pages. Next, Keshu. Keshu read. கேஷு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 புக் படிச்சிருக்காங்க. எதுனா ஒன் இஸ் அக்பர் அண்ட் பீர்பால், நெக்ஸ்ட் வந்து கராடி டேல்ஸ், மூணாவது ப்ளூ அம்ப்ரெல்லா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவுன்னு நம்ம பார்க்க போறோம். கேஷு ரெட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷு ரெட் அக்பர் பீர்பால். ஓகே, அக்பர் பீர்பால் எவ்வளவு இருக்கு? 96 பேஜஸ். அக்பர் பீர்பால்ல பார்த்தோம்னா இங்க 96 இருக்கு, 96 பேஜ். நெக்ஸ்ட் வந்து கராடி டேல்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 30. அப்ப 30 இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்னு பார்க்கும்போது 90. அப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 6. ஓகே, 6. நெக்ஸ்ட் 9 plus 3 12. 12 plus 9 எவ்வளவு இருக்கும்? 12 plus 9 வந்து that is 12 plus 9 21. அப்ப 216 pages. யார் ரெட் பண்ணது? கேஷு. அப்ப இதுல யார் அதிகமா படிச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணலாம்? தட் இஸ் கேஷுல ராமி ரெட் 236. கேஷு ரெட் 216. அப்ப ராமிக்கும் கேஷுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0 மைனஸ் சப்ராக்ட் பண்ணாதான். ஏன்னா ஹவு மெனி மோர் பேஜஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகே, யார் அதிகமா படிச்சிருக்கிறது? நெக்ஸ்ட் ஹவு மெனி மோர் பேஜஸ்ன்னு கேக்குறாங்க. அதால இங்க வந்து 3ல 2 போச்சுன்னா, இன்னும் 3ல 1 போச்சுன்னா 2, 2ல 2 போச்சுன்னா 0. அப்ப எவ்வளவு வரும்? 20. அப்ப who read more அப்படின்னா ராமி read more. எவ்வளவு பேஜஸ் டிஃபரன்ஸ்? ஹவு மெனி மோர் பேஜஸ் அப்படின்னு போகும்போது தட் இஸ் ராமி ரெட் 20 pages more than கேஷு. ராமி read 20 pages more than கேஷு. ஓகேவா? அப்படின்னு இந்த சம்ம போடலாம். ஃபர்ஸ்ட், Sumi has read 23 pages of Adventure of Feluda. How many more pages are left to complete the book? Okay, Sumi read. Sumi read மொத்தம் எவ்வளவு புக்ஸ் படிச்சு எவ்வளவு பேஜஸ் படிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 23 பேஜஸ் தான். அப்ப இங்க அட்வென்ச்சர் ஆஃப் ஃபெலுடால என்ன எவ்வளவு பேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்போது அட்வென்ச்சர் ஆஃப் ஃபெலுடால 128. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் Adventures of Feluda. Adventure of Feluda. Feluda. எவ்வளவு இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 128. இப்ப சுமி ரெட். சுமி எவ்வளவு பேஜஸ் ரீட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது that is 23. அப்ப we want to subtract. 8 minus 3 5, 2 minus 2 0 and 1. அப்ப எவ்வளவு pages he has to read? 105 pages. அப்ப first one is second question. Sumi read 23 pages of Adventure of Feluda. How many more pages are left to complete the book? அப்ப எவ்வளவு வரும்? That is 105 pages. அப்ப Sumi has to read 105 pages to complete the book. To complete the book. Next, question number E. Next one is C.
Jagu decides to, that is Jagu decides to read all the books listed here during his vacation. Jagu என்ன பண்றான், எல்லா புக்ஸும் இந்த விடுமுறையில படிக்கணும்னு நினைக்கிறான். But he has finished reading, that is he has finished reading Swami and Friends, Akbar and Birbal and 50 pages of Feluda in 40 weeks. ஆனா அவனால எல்லா புக்ஸும் படிக்க முடியல. He has finished reading Swami and Friends. Swami and Friends படிச்சான். Akbar and Birbal படிச்சிருக்கான். அதே மாதிரி 50 pages of the Feluda படிச்சிருக்கான். How many more pages does he have to read to finish reading all the books அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த புக்ஸும் படிக்கணும்னா ஓகே இன்னும் எவ்வளவு பேஜஸ் அவன் முடிக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் pages in all books. Total first வந்து total number of pages in all books first கண்டுபிடிக்கணும். in all the books, total number of pages in all the books அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 179 next plus 236 plus 30 plus 96 plus 90 plus 128 plus 128 எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். Total number of pages 759. Okay, that is total number of pages எவ்வளவு வந்திருக்கு, 759 pages. இதுல ஜகு எவ்வளவு படிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஜகு read 3 books. என்னென்ன 3 books படிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஜகு read Swami and Friends. Swami and Friends எவ்வளவு இருக்கு, 179. Swami and Friends வந்து 179. Next வந்து Akbar and Birbal 96. Akbar and Birbal 96. Next 50 pages of Feluda. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 9 plus 6 15. Next carry over 1 8, that is 8 plus 8 16 17 plus 5 22. Next 2, next 325. அப்ப total number of pages here at 325. அப்ப total books வந்து 759. Total number of pages 759. Jagu read 325. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், we are going to subtract பண்ணோம்னா 9ல 5 போச்சுன்னா 4. next 5ல 2 போச்சுன்னா 3. next 7ல 3 போச்சுன்னா 4. அப்ப மொத்தம் எவ்வளவு பேஜஸ் படிக்க வேண்டியது இருக்கு, 434. அப்ப ஜகு என்ன பண்ண, how many more pages does he have to read to finish reading all the books? அப்போ ஜகு has to read எவ்வளவு வரும், that is 434 pages. ஜகு has to read 430 more pages to complete the book. More pages to complete all the books. Complete all the books. A daily train between Delhi and Aligarh travels a distance of 131 kilometers. Look at the picture below and answer the questions that follow. Daily ஒரு train போகுது எங்கதுன்னா Delhi to Aligarh. Okay, it travels at a distance of எவ்வளவு distance travel பண்ணதுன்னா 131 kilometers. Look at the picture below and answer the questions that follow. Okay, இங்க picture கீழே கொடுத்திருக்காங்க, அதை வச்சு கீழே சில questions கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் டெல்லியில எவ்வளவு பேர் போர்டுன்னா போர்டட் அப்படின்னா ஏறது, எவ்வளவு பேர் ஏறினாங்கன்னா 894 people மொத்தம் டெல்லியில ஏறி இருக்காங்க. நெக்ஸ்ட் பீப்பிள் போர்டட், மறுபடியும் அடுத்த ஸ்டேஷன் வந்து தட் இஸ் என்ன, காசியாபாத். ஓகே, காசியாபாத்ல வந்து இப்போ 894 people ஆல்ரெடி இருக்காங்க. 894 people ஆல்ரெடி இருக்காங்க. இதுல மறுபடியும் இந்த ஸ்டேஷன்ல ஏறினவங்க எவ்வளவுனா 158. அப்ப டோட்டலா எவ்வளவு காசிதாபாத்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகே, 894 158. அப்புறம் இறங்கினவங்க அலைட்டட் அப்படின்னா இறங்கினவங்க. ஃபர்ஸ்ட் ஏறவங்கள மொத்தம் கணக்கு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புதுடெல்லியில நியூ டெல்லியில 894. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் காசிதாபாத்ல 158. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 8 plus 4 12. நெக்ஸ்ட் கேரி ஓவர் 1 10 plus 5 15. மறுபடியும் ஒரு 1. நெக்ஸ்ட் 9 10. அப்போ 1052.
1052 people காசிதாபாத்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 23 people இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், வெளியே கீழே இறங்கிட்டாங்க, ஸ்டேஷனை விட்டு இறங்கிட்டாங்க. அப்ப இதுல என்ன பண்றோம், 23 சப்ராக்ட் பண்றோம். 23 சப்ராக்ட் பண்ணா 2ல 3 போகாது, அதால ஒரு இங்க 4 ஆயிடுது, இங்க ஒரு 1, அப்ப 12 வரும்போது 3 என்ன வரும், 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப எவ்வளவு வருது, 9. நெக்ஸ்ட் இங்க 4ல 2 போச்சுன்னா 2, நெக்ஸ்ட் 0 1. அப்ப காசிதாபாத்ல இருக்கிறவங்க எவ்வளவுன்னா that is 1029. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஷன் தாத்ரி. ஓகே, அடுத்த ஸ்டேஷன் வண்டி வருது. தாத்ரியில எவ்வளவு பேர் ஏறினாங்க அப்படின்னா 67 people போர்டர். அதே மாதிரி இறங்குனவங்க எவ்வளவுன்னா 75. ஆல்ரெடி காசிதாபாத்ல இருக்கிறவங்க எவ்வளவுன்னா 129. வண்டி எங்க வர, தாத்ரிக்கு வருது. தாத்ரி இவ்வளவு வரும்போது அது எவ்வளவு இருக்கு, 1029 பிளஸ் எவ்வளவு பேர் ஏறினாங்க அப்படின்னா 67 people என்ன பண்ணாங்க, போர்டர். அப்ப 9 plus 7 16, கேரி ஓவர் 1. ஓகே, 3 9 0 1. அப்ப எவ்வளவு வரும், 1096. இதுல எவ்வளவு பேர் இறங்குனாங்க அப்படின்னு பாக்கோம்னா 75 peoples alighted. அப்ப இதுல இருந்து ஒரு 75 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப 6 minus 5 1, 9 minus 7 2, 0 1. அப்ப டோட்டலா தாத்ரியில இருக்கிறவங்க 1021. இங்க இருக்கிறவங்க காசிதாபாத்ல இருக்கிறவங்க 1029. அவங்க 1020, that is 1021. அங்க 1029. நெக்ஸ்ட் people alighted. ஓகே, அலிகர். ஓகே, அப்புறம் அந்த ஸ்டேஷன் வந்தவொடனே எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஓகே, அலிகர்ல மொத்தமே என்ன பண்றாங்க, மொத்த பேரும் எவ்வளவு பேர், அப்ப மொத்த பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அலிகர்ல வண்டி வரும்போது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1021. அலைட்டட் அப்படின்னா என்ன பண்ணாங்க, எல்லாமே இறங்கிட்டாங்க. அதுலதான் கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. வண்டி அலிகருக்கு வரும்போது that is 1021. இதை பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, first question, how many passengers are there on the train when it leaves Dadri? Okay, how many passengers are there on the train when it leaves Dadri அப்படின்னு கேக்குறாங்க. தாத்ரியை விட்டு வண்டி போகும்போது, ஓகே, when it leaves தாத்ரியை விட்டு வண்டி போகும்போது எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பாக்கலாமா. தாத்ரியை விட்டு வண்டி போக சொல்ல எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது that is 1021. இங்க இருக்கு இல்லையா, 1021. அப்ப ஆன்சர் ஃபார் this is 1021. 1021. Next, find the number of people who got off the train at Aligarh. Find the number of people who got off the train at Aligarh. Okay, அதே மாதிரி find the number of people who got off the train at Aligarh. அலிகர்ல வண்டி இறங்கும் போது எவ்வளவு பேர் இறங்குனாங்கன்னு கேக்குறாங்க. அலிகர்ல வண்டி நிக்கும் போது எவ்வளவு பேர் இறங்குனாங்கன்னா the same, that is எவ்வளவு 1021. மேல பாக்குறோம் எவ்வளவு வருது, 1021. லாஸ்ட் ஸ்டாப்பிங் அதுதான். ஓகே, who got off the train at Aligarh அப்படின்னும் போது 1021. Next question, were there more people on the train in New Delhi or in Aligarh? How much more or less? ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது were there more people on the train in New Delhi or Aligarh? எந்த இடத்துல மக்கள் அதிகமா இருந்தாங்க ட்ரெயினுக்குள்ள, டெல்லி ஸ்டேஷன்லயா இல்ல அலிகர் ஸ்டேஷனுக்குள்ளயா அப்படின்னு கேக்குறாங்க. டெல்லியில நமக்கே தெரியும், டெல்லியில எவ்வளவு பேர் ஏறினாங்க, 882. அலிகர்ல எவ்வளவு பேர் ஏறினாங்க, that is 1021 இறங்குனது. டெல்லியில ஏறினவங்க 882, அலிகர்ல இறங்குனவங்க எவ்வளவு 1021. அப்ப அலிகர். ஓகே, there were more people in Aligarh, there were more people அப்படின்னு எழுதலாம் ஆன்சர். there are more people in the train in Aligarh. அடுத்த கொஸ்டின், how much more or less அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அலிகர்ல எவ்வளவு இருக்காங்க மொத்தம் 1021.
டெல்லியில 894 894 இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்றோம். எவ்வளவு வருது? தட் இஸ் 11 வருது. 1ல 4 போகாது, அதால பாரோ பண்ணிக்கிறோம். இங்க 1 ஆயிடுது. 1 ஆயிடுச்சுன்னா இங்க என்ன வரும்? 4. 11ல 4 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, மறுபடியும் என்ன பண்றோம்? பாரோ பண்றோம். ஓகே, இங்க இருந்து 1 பாரோ பண்ணிக்கிட்டா 11. 11ல 9 போச்சுன்னா 11ல 9 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 9. 9ல 8 போச்சுன்னா 1. அப்ப எவ்வளவு வரும்? 127 people more. How much more or less அப்படின்னா 127 people more. How much more or less அப்படின்னா 127 more அப்படின்னு எழுதலாம். How many people are traveled all together by the train? How many people traveled all together by the train? அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் வந்து டிராவல் பண்ணாங்க? எல்லாம் சேர்ந்தது, ஏறினவங்க எல்லாமே, இருந்தவங்க ஏறினவங்க எல்லாம் எவ்வளவு பேரு அப்படின்னு கேக்குறாங்க. How many people traveled all together by the train? எவ்வளவு பேர் அதுல டிராவல் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 894. டெல்லியில 894. நெக்ஸ்ட் 158, அடுத்த ஸ்டேஷன்ல 158. நெக்ஸ்ட் எவ்வளவு? 167. that is 67. அப்ப எவ்வளவு பேர் வந்து traveled all together by the train அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 12 plus 7 வந்து 9, மீதி 1 10 15 15 plus 6 வந்து 21 1, மறுபடியும் 8 plus 9 9 9 plus 2 1119. How many people travel all together by the train அப்படிங்கும்போது 1119. 1119 people. Let us solve அப்படின்ற டாபிக்ல addition கொடுத்திருக்காங்க. That is already we know that is 452 plus 89. என்ன வரும்? That is 2 plus 9 11. Next carry over 1. என்ன வரும்? 6 6 plus 8 எவ்வளவு வரும்? That is 6 plus 8 14. மறுபடியும் எவ்வளவு? 4. carry over 1. next எவ்வளவு வரும்? 541. okay, 541 அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் அடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சப்ராக்ஷன் பார்க்கும்போது இயர் வந்து 3 ஆயிடுது, இங்க 1 வருது. 1 3 போச்சுன்னா 4 5 6 7 8 9 10 11. அப்ப 11 வரும்போது எவ்வளவு வரும்? 8. 1 2 3 4 5 6 7 8 போடலாம். இங்க 3 3ல 7 போகாது, அதால மறுபடியும் 1 பாரோ பண்ணிக்கிறோம். இங்க என்ன ஆயிடுது? 5. ஓகே, அப்ப 7 என்ன வரும்? 7 8 9 10 11 12 13. அப்ப எவ்வளவு போடலாம்? 6 போடலாம். மறுபடியும் 5 5ல 2 போச்சுன்னா 3 368. let us solve அப்படின்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க. 1 addition, ரெண்டாவது என்ன இருக்கு? subtraction. Find a quick way of solving. Think about some of the strategies you learned in grade 3. okay, 325 plus எவ்வளவு வரும்? that is இங்க இன்னும் சிம்பிளா மாத்துக்கணும்னா strategies ஏதாவது குயிக்கா எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயிக் மெத்தட் ஆஃப் சால்விங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து 325 எடுத்துக்கலாம். 25 plus 25 எவ்வளவு வரும்? 350. அதுக்கு அடுத்து plus 1 ஆட் பண்ணிக்கிட்டா 351. அப்ப ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 410 minus 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 410ல இருந்து 10 மட்டும் சப்ராக்ட் பண்ணி அப்புறம் 2 லெஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்றதால இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம் 2. அப்ப 410ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணனா எவ்வளவு வரும்? 390. that is 410ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணோம்னா that is 400. மறுபடியும் 400ல இருந்து minus 2 சப்ராக்ட் பண்ணனா 398. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 675 plus 5 நமக்கே தெரியும், ஈஸியான மெத்தட் தான். that is 680. நெக்ஸ்ட் 204 minus 100. ஓகே, 204 minus 100 இது எப்படி போடலாம்? 204 minus 100. ஃபர்ஸ்ட் 200ல இருந்து minus 10 பண்ணிக்கலாம். 200ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? that is 190. இங்க லெஃப்ட் சைடுல 4 இருக்கிறதால plus 4. அப்ப எவ்வளவு வரும்? 194. ஆன்சர் 194 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 811 plus 99. ஓகே, இங்க ஒரு 1, இதுல இருந்து 1 கொடுத்துக்கலாம். இங்க என்ன வரும்? 810 வரும். பிளஸ் எவ்வளவு வரும்? 100. எவ்வளவு வரும்? 810 plus 100 எவ்வளவு வரும்? 910. அப்படி போட்டுக்கலாம். இது ஈஸியான மெத்தட் ஆஃப் சால்விங். 810 plus 100 910. நெக்ஸ்ட் அடுத்து 945 minus 19. 945 minus 19. இங்க என்ன போட்டுக்கலாம் நம்ம? இங்க ஃபர்ஸ்ட் 945 கூட என்ன பண்ணலாம்? ஒரு
50 940 கூட ஒரு 15 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வரும்? 0 3 9. ஓகே 930. அது கூட மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஒரு 4. இங்க ஒரு 4 ரிமைனிங் இருக்கு இல்லையா? 930 minus 4. அப்ப எவ்வளவு வரும்? 926. ஓகே, the correct answer for this 926. இது ஒரு quick method of solving. எதோடது? Find the quick way of solving. Think about some strategies. Some of the strategies you learn in grade 3. Next, solve by aligning the numbers in columns in your notebooks. Okay, first இதே மாதிரி solve by aligning the numbers in columns in your notebook. Okay, aligning columns in your notebooks. இப்போ வந்து first இதை நீ எப்படி போடுவ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த sums எப்படி நம்ம போடலாம்? First sum 38 plus 948. 943 பெரிய நம்பரை போட்டுக்கலாம் plus 38 add பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி போடலாம்? That is 3. இது 1's place, 10's place, 100 place. Okay, 3 plus 8 வந்து 11. Carry over 1. 5 plus 3, 8. Next ஒரு 9. அப்ப 981. First sum 981. Next second sum 700, that is second sum 465. 305. ரெண்டுத்தையும் add பண்ண சொல்லியிருக்காங்க. Plus 5 plus 5. 5 plus 5, 0, 1, carry over 1. Next one is 6 plus 1, 7. 4 plus 3, 7. அப்ப 770. இது 2. Next third sum 435. 462. 1's place, 10's place, 100 place. 5 plus 2, 7. 6 plus 3, 9. 4 plus 4, 8. 897. Next fourth sum, fourth one 764 minus, here subtract, we want to subtract 657. We want to subtract. Plus ல வந்து add பண்ணணும், minus ல வந்து subtract பண்ணணும். அப்ப fourth ல இருந்து என்ன இருக்கு? Subtraction sum கொடுத்திருக்காங்க. First 3 வந்து addition, next 3 வந்து subtraction. இப்ப first வந்து இங்க என்ன இருக்கு? 4 ல 7 போகாது. அப்ப என்ன பண்றோம்? Borrow பண்ணிக்கிறோம். அப்ப இது என்ன ஆயிடும்? 5 ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கு? 14. அப்ப 7ல 14 போச்சுன்னா என்ன இருக்கும்? 7. நெக்ஸ்ட் 5ல 5 போகாது. அப்ப என்னது? 0. 5ல 5 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிட்டோம்? 7ல 6 போச்சுன்னா 1. அப்ப ஆன்சர் இஸ் 7, that is 107. Next question, fifth sum 518 minus 209. 209. First is 1 place, 1 place, 10 place, 100 place. 8ல 9 போகாது, அதில் borrow பண்ணிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்? 0. இங்க 18. 80ல 9 போச்சுன்னா 9. இங்க என்ன இருக்கு? 0. 5ல 2 போச்சுன்னா 3. அப்ப 309. Next sixth sum 879. 879 minus 53. Minus 53. Okay, 1's place, 10's place, 100 place. 963. Okay, 3ல 9ல 3 போச்சுன்னா என்ன வரும்? 6. 7ல 5 போச்சுன்னா 2. Next 8. அப்ப 826. 826. Next, find two numbers such that the sum is 856. Find another two numbers such that the difference is 563. Make your own word problem with this number. First find two numbers such that the sum is 856. First ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 856 வரணும். நெக்ஸ்ட்ல ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணனா 563 வரணும். இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Make your own word problems with these number. இதை வச்சு நீ என்ன பண்ண? word problem போட சொல்லிருக்காங்க. First sum போடலாம், அதுக்கப்புறம் difference. இது addition, இது என்னது? இது difference, subtraction. ஓகேவா? எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 856 வரும்? எந்த நம்பரை வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 550 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 306 எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? தட் இஸ் 856. இப்போ இதை வச்சு வேர்டு ப்ராப்ளம் போட சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரித்து. ஓகே, ரித்து ஹாஸ் எவ்வளவு இருக்கு? 550 books. Ritu has 550 books with her. 550 books. And her friend Madhu has, அவளோட friend Madhu has 306 books.
இப்போ வந்து find other number and the difference make your one word problem with these number word problem கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி போடலாம் ஆன்சர் क्वेश्चन எப்படி கேட்கலனா how many books do they have all together how many books do they have all together மொத்தமா அவங்க கிட்ட எவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படினா என்ன பண்ணனும் ஆட் பண்ணி இதுதான் இந்த sum 856 நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றது ரெண்டாவதுல 563 ஒரு நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் 900 எடுத்துக்கிறேன் 900 minus 337 எடுத்துக்கிறேன் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது 563 இப்ப சப்ட்ராக்ட் பண்ணலாமா 900 minus 337 ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க நம்பர் இல்ல இது 8 அதால இங்க 1 borrow பண்ணிக்கிறோம் அப்ப 10 ல 7 போச்சுனா 3 ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு 9 இருக்கு 9 ல 6 9 ல 3 போச்சுனா 6 மறுபடியும் 8 ல 5 போச்சுனா 8 ல 3 போச்சுனா 5 அப்ப 563 இப்போ இத வச்சு ஒரு சம் போட சொல்லிருக்காங்க என்ன சம் அப்படினா there are 900 mangoes. There are 900 mangoes in a basket. ஒரு basketல எவ்வளவு mangoes இருக்கு 900 mangoes இருக்கு. There are 900 mangoes in a basket. Mala takes away எவ்வளவு எடுத்தா அப்படின்னா Mala takes away 337 mangoes. 337 mangoes. Mala takes away 337 mangoes. How many mangoes? How many mangoes are left? How many mangoes are left in the basket? How many mangoes are left in the basket? அப்படின்னு ஒரு question எழுதலாம். How many mangoes are left in the basket? இதுதான் using word problems. எதை வச்சு addition, sum, addition, subtraction வச்சு நம்மளாவே we want to create ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும் ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா ஒரு நம்பர் வரும் இதை வச்சு word problemத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க இது நம்ம போட்டாச்சு number pair hand. Here is a grid of numbers. There are many number pair in this grid. A number pair has two numbers which are next to each other. Here is a grid of numbers. Numbers கொடுத்திருக்காங்க. There are many number pairs in this ground. In this grid. இந்த gridல என்ன இருக்கு நிறைய pair இருக்கு. Okay, a number pair has two numbers. Number pair அப்படின்றது என்னன்னா pairனாவே என்னன்னு சொல்லுவோம் 2 ன்னு சொல்லுவோம். Two numbers which are next to each other. ஒன்னு என்னவா இருக்கலாம் பக்கத்துல இருக்கிற நம்பரா இருக்கலாம். அது என்னவா இருக்கலாம் vertically இருக்கலாம் or horizontally இருக்கலாம். Vertical அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் சைடுல that is straight வரது vertical இப்போ இதுதான் vertical இது vertical னு சொல்லுவோம் 35 and 111 35 next 35 and 111 என்னன்னு சொல்லுவோம் நம்ம vertical னு சொல்லலாம் vertical horizontal என்னன்னு சொல்லுவோம் 35 plus 100 என்னன்னு சொல்லுவோம் horizontal vertically or horizontally for example the number 111 and 185 are number pairs 111 and 185 இது இருக்கு இல்லையா இந்த 111 உம் 185 உம் பக்கத்துல இருக்கிற நம்பர் அப்ப எப்படி இருக்குது ஹரிசாண்டலா இருக்கு அப்ப இது ஒரு பேர் அதே மாதிரி 48 and 185 இது இருக்கு இல்லையா இந்த 48 உம் 185 உம் என்னவா இருக்கு நம்மளுக்கு வெர்டிகலா இருக்கு அப்ப இதுவும் ஒரு நம்பர் பேர் அப்ப இதே மாதிரி the numbers 111 and 185 are number pairs and 48 and 185 are number pairs in this grid இத வச்சு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க should we check every number pair to find out which is the largest sum or difference இத வச்சு ஓகே எந்த நம்பர் பேர் வந்து என்ன இருக்கும் ஆட் பண்ணோம்னா ஓகே என்ன ஒரு நிறைய பெரிய மதிப்புள்ளதா இருக்கும் அதே மாதிரி ஸ்மாலரா இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் क्वेश्चन how many number pairs are there in this grid இந்த கிரிட்ல மொத்தம் எவ்வளவு நம்பர் பேர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது ஹரிசாண்டலா இருக்கிற நம்பர் பேரை எழுதலாம் ஹரிசாண்டலா இருக்கிற நம்பர் பேர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பேர் வந்து 3500 இப்படி எடுத்துக்கலாம் first one is 3500 first இருக்கிற நம்பர் பேர் வந்து 3500 எடுத்துக்கிறோம் first 3500
ஓகே, இதை ஆட் பண்றோம். 3500 இது ஒரு நம்பர் கிரிட், இது ஒரு that is a pair. Next one is 3500. Next 100 and 179. 100 179. அடுத்து 179 68. 179 68. அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா 3 நம்பர் பேர் பார்த்திருக்கோம். அப்ப செகண்டுக்கு வரும். செகண்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் அதே மாதிரி 3 பார்க்கலாம். செகண்ட் எப்படி பார்க்கலாம்? 111. நெக்ஸ்ட் 185. இது ஒரு நம்பர் பேர். இது இருக்குல்ல 111 and 185. நெக்ஸ்ட் 185 and 143. 185 143. இது ஒரு நம்பர் கிரிட். நெக்ஸ்ட் 143 and 54. இது ஒரு நம்பர் கிரிட். ஓகே, that is 143 and 54 ஒரு நம்பர் கிரிட். நெக்ஸ்ட் தேர்ட் ரோக்கு வரும். 348. 348. நெக்ஸ்ட் 48 225. 225. நெக்ஸ்ட் 225 225 and 190. இது ஒரு நம்பர் கிரிட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் fourth row. 54 321. நெக்ஸ்ட் 321 63. 321 63. Next 63 167. ஓகே, அப்ப மொத்தம் எத்தனை வருது? 12 கிரிட்ஸ் வருது. 3 3 3 3. இது மொத்தம் 12 கிரிட்ஸ் வருது. எது இது? தட் இஸ் ஹரிசாண்டலி. நெக்ஸ்ட் வெர்டிகலா பண்றோம். வெர்டிகலா பண்ணும்போது தட் இஸ் இங்க 35. இங்க வெர்டிகல் வரும்போது மேல இருந்து கீழே, மேலேயும் கீழேயும் அட்டாச் பண்றது. அப்ப வெர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 35 111. Next 111 300. 111 300. Next 300 354. இது ஒரு நம்பர் கிரிட். நெக்ஸ்ட் மேல இங்க வரும். அகைன் அடுத்ததுக்கு வரும். 300 154 பாயாச்சு. நெக்ஸ்ட் 100 185. 100 185. இது ஒரு கிரிட். நெக்ஸ்ட் 185 185 48. 185 48. Next 48 321. Next one 179 179 143. Next 143 225. Next 225. Next 225 63. Last வரும் 68 54. 68 54. அடுத்து 54 190. Next 190 167. அப்ப மொத்தம் எவ்வளவு நம்பர் கிரிட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்ப மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இன் திஸ் கிரிட் வந்து 24. டோட்டலா 24 பேர்ஸ் இருக்கு.
இப்ப இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா find the number pair. இதுல find the number pair whose sum is the greatest. ஓகே, இதுல எந்த நம்பர் பேர், find the number pair whose sum is the greatest, பெரிய நம்பரா இருக்கிற பேர் எதுன்னு கேக்குறாங்க. ஆட் பண்ணா ஓகே என்ன இருக்கும், கிரேட்டஸ்ட் பெரிய நம்பரா வரக்கூடிய பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 3 1, நெக்ஸ்ட் 9 7 2, நெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 8 plus 8 16, 16 plus 1 7, carry over 1, next 8 plus 6 14, 4, carry over 1 247. next இங்க வரும் 6, 8 plus 1 9, 1 plus 1 2, next 5 plus 3 8, 8 plus 4 12, carry over 1, next எவ்வளவு வரும் 3, 328, next 3 plus 4 7, 5 plus 4 plus 5 9, 1, next 8, next 4 3, எல்லாத்தையும் ஆட் பண்றோம். எல்லாமே அடிஷன் தான். ஏன்னா லார்ஜஸ்ட் கேட்கும்போது எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்றோம். பிளஸ் 8 plus 5, 8 plus 5 13, 4 plus 2 6, 1 7 2, next இதுவும் ஆட் பண்றோம். 5 5, 9 plus 2 11, 1, next ஒரு 1, 2 plus 1 3, 3 plus 1 4, next 4 plus 1 5, 5 plus 2 7, 4 plus 1 5, 5 plus 2 7, next 3. இங்க வந்து இங்கே ஆட் பண்ற எல்லாமே அடிஷன் தான். ஏன்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு வரும். ஓகே, எந்த பேர் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் கிடைக்கும்னு பார்க்கணும். 3 plus 1 4, 6 plus 2 8, next 3. இங்க பார்க்குறோம் 7 plus 3 0, 10 0, 6 plus 6 12, 12 plus 1 13, next 2 230, 230. next வந்து 5 plus 1 6, 3 plus 1 4, next 1, next 1 1 4, 411, next 4 5 3, 354. அடுத்து இதை ஆட் பண்றோம். 5 8 2, இதை ஆட் பண்றோம். 8 plus 5 13, carry over 1, 9 10 11 12 13 3, மறுபடியும் ஒரு 1 2, 1 plus 1 2, next 9 6 3, மறுபடியும் 9 plus 3 12, carry over 1, 8 8 plus 4 12, மீதி ஒரு 1 3, that is 3. இங்க 3 plus 5 8, 4 plus 2 6, 1 plus 2 3, 3 plus 5 8, 2 plus 6 8 2, again that is 6 plus 4 2, 11 122. next here 4, 9 plus 5 14, again 1 2, next 7, 9 plus 6 5, again 1 357. அப்ப இதுல எது greatest, that is எந்த நம்பர் பேர் அப்படின்னு பார்க்கும்போது 225 plus எவ்வளவு வரும் 190, 190 190. இந்த நம்பர் பேர் தான் என்னது, whose sum is the greatest, எவ்வளவு வருதுன்னா 415, greater number. next find the number pair whose sum is the smallest. எந்த நம்பர் பேர் வந்து ஸ்மாலஸ்டா இருக்கு, இதுல எந்த நம்பர் பேர் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு வரும்போது that is 60. எங்க நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப எதுன்னு பார்க்கும்போது that is எதோடது கம்மியா இருக்கு வேல்யூ. இங்க பார்க்குறோம் 68 plus 54, நீங்க ரைட் சைட்ல பார்க்கும்போது 68 plus 54 இங்க ஒரு பார்க்குறோம். அப்ப 68 54 இந்த நம்பர் பேர் தான் என்ன இருக்கு, ஸ்மாலஸ்ட் டிஜிட்ஸ். அடிஷன் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது 122. find the number pairs whose difference is the greatest. okay, find the number pair whose difference is the greatest அப்படின்னு கேக்குறாங்க. எதோட டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. that is the third one. இங்க பார்க்குறோம் 48 321, இங்க பார்க்குறோம் இது இருக்கு இல்லையா 48 321. third one அது 48, that is 321 21 minus 48. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 321 48 சப்ராக்ட் பண்ணோம்னா 11, 11ல 8 போச்சுன்னா 3, நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இங்க வந்து 1, மறுபடியும் இங்க வந்து என்ன இருக்கு 1 4,
ஓகே 11 minus 4 7 மறுபடியும் இங்க என்ன இருக்கு 2 இருக்கு 2 அப்ப 273 the difference. அப்ப find the number pair whose difference is greatest அப்படின்னு பார்க்கும்போது that is 321, 48 இந்த நம்பர் பேர் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா that is 273 different whose difference is the greatest. Next find the number pair whose difference is the smallest. Okay, எதோட நம்பர் பேர் டிஃபரன்ஸ் smaller அப்படின்னு வரும்போது that is 68. அதே ஆன்சர் பார்க்கலாம் 68 54 68, 54. ஏன் இந்த டிஃபரன்ஸ் smaller அப்படின்னு பார்க்கும்போது 68 minus 54 8ல 4 போச்சுனா 4 6ல 5 போச்சுனா 1 அப்ப எவ்வளவு வருது 14 டிஃபரன்ஸா வருது அப்ப the difference is 14. Next the missing digits அப்படின்ற டாபிக்ல அடுத்து பார்க்க போறோம். Fill the missing digits below to make each of the following sums correct. Okay, missing digits நம்மள போட சொல்லிருக்காங்க. எப்படி கரெக்ட்டா போடுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Fill the missing digits below to make each of the following sums correct. First one, இங்க என்ன sum வந்தா இங்க 0 வரும். For example, இங்க 4 வந்ததுன்னா இங்க என்ன வரும் 4 வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் 6 plus 4 10 0 மீதி carry over இங்க எது வந்தா 5 வரும். எது வந்தா 5 வரும் 4 வந்ததுன்னா இங்க என்ன வரும் 5. ஆனா இங்க என்ன வரணும் 3 வரணும். ஆல்ரெடி ஒரு கேரி ஓவர் வந்திருக்கு. அப்ப 3 plus 1 4 4 plus 1 என்ன வரும் 5. அப்ப 50 36 14 ஆல ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு ஆன்சர் 50. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வந்து எந்த நம்பர் வந்தா 8 வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 1 plus 2 3 இங்க போட்டுடலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன போடலாம் ஓகே இங்க 5 போடலாம் இங்க 3 போடலாம். அப்ப 3 plus 5 8 1 plus 2 3 அப்ப 15 plus 23 gives 38. Next 1 plus 2 plus 8 10 0 carry over 1. Next 1 plus 8 9 3 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும். ஓகே 3 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும்னா 5. அதர்வைஸ் 8 minus 3 போட்டோம்னா 8 minus 3 போட்டோம்னா என்ன வரும் 5 ஈஸியா இங்க போட்டுடலாம். அப்ப first one 50 next one 38 next 8 90. next இதே மாதிரி missing digits. ஓகே இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 7 பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு 4 பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. இதோட மிஸ்ஸிங் டிஜிட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஸ்மாலர் டிஜிட் வந்தாதான் இங்க பாரோ பண்ணி ஆன்சர் ஏன்னா 2 கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்கன்னா இங்க என்ன வரணும் 6 வரணும் அப்ப என்ன பண்ண பாரோ பண்ற டிஜிட்டா வரணும் நம்மளுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 போடுறேன் இங்க நான் 5 போடுறேன் இங்க 2 போடுறேன் இங்க 5 போடுறேன் இங்க 2 போட்டுக்கிறேன் இங்க நான் 5 போடுறேன். ஓகேவா இப்ப என்ன பண்ணலாம் ஒன்னு பாரோ பண்ணோம்னா 12 ஆயிடும். இங்க என்ன வரும் 6 வரும் 6 minus 4 அப்ப 12 less 5 போச்சுன்னா 7 வர மாதிரி போடணும். அப்ப 2 7 வர மாதிரி எது வேணாலும் எந்த டிஜிட் வேணாலும் போடலாம். ஓகேவா சோ 12 5 இங்க என்ன வரும் நான் 12 2 போட்டிருக்கேன். அப்ப 12 5 போச்சுன்னா 7 அப்ப 72 45 72 minus 45 வந்தா எவ்வளவு வரும் 27. அதே மாதிரி நெக்ஸ்ட் 65 அதே மாதிரி இங்க 5 அப்படியே வரணும்னா இங்க 0 வரணும். இங்க வந்து 6ல 6 minus 2 இந்த ரெண்டு கூட சப்ராக்ட் பண்ணலாம். 6 minus 2ல பண்ணோம்னா என்ன வரும் 4 அப்ப 40. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இங்க என்ன வரும் the same 2 வரணும் இங்க என்ன போடலாம் நம்ம 5 போட்டுக்கலாம் 7 வரணும்னா அப்ப பாரோ பண்ணிக்கிறோம். பாரோ பண்ணா இங்க என்ன வரும் 6 வந்துரும். 6ல 4 போச்சு இங்க 12 வரும். 12ல போயிடுச்சுன்னா 7 6 6 4 வந்து 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 4 3 போச்சுன்னா 2 அப்ப 327. ஓகே ஃபர்ஸ்ட் ஆட் இந்த டாபிக்ல that is 23 4 B sum 105 295 add பண்ணா 400. Next C sum 630 plus 56 486. D sum 35 plus 99 134. E sum that is 409 plus 387 796. F sum 67 plus 76 143. Next G sum 580 plus 207 that is 987. H sum 3 plus 69 3 plus 69 3 plus 99 999. Next I1 826 plus 268. 6 plus 8 14 4 carry over 1 2 1 plus 2 3 3 plus 6 9 8 plus 2 10 அப்ப 1094. Next 2 subtract. 2 வந்து subtract அப்படின்ற டாபிக்ல இப்ப பார்க்க போறோம். subtract அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல first one A sum 300 minus 45. 300 minus 45 இது 1 place இது 10 place இது 100 place. ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இங்க 0ல 5 போகாது. அதால இங்க என்ன பண்ணிக்கிறோம் இங்க நம்பர் இல்ல அதால இங்க பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப 10 இங்க 9
10ல 5 போச்சுன்னா 5, 9ல 4 போச்சுன்னா 5, நெக்ஸ்ட் எவ்வளவு வரும் 2. நெக்ஸ்ட் பி சம் போறோம். 962 minus 268. 268 1 place 10 place 100 place இங்க என்ன இருக்கு 2ல 8 போகாது அதால இங்க borrow பண்ணிக்கிறோம் இங்க 5 8ல 4 next என்ன இருக்கு 5 5ல 6 போகாது again இங்க என்ன பண்றோம் 8 மறுபடியும் என்ன இருக்கு 1 போட்டுக்கிறோம் இங்க என்ன வரும் that is second one is 9 next வந்து 8ல 2 போச்சுன்னா 6 694 next C sum that is 706 minus 209 okay 6ல 9 போகாது அதால இங்க இருந்து இங்க 0 இருக்கு அதால இத borrow பண்ண முடியாது அதால இங்க இருந்து borrow பண்ணிக்கிறோம் okay 9 next வந்து என்ன இருக்கு 9 next வந்து 16 இருக்கு அதால இங்க என்ன வரும் 7 next வந்து இங்க என்ன இருக்கு 9 இருக்கு ஆல்ரெடி இங்க 0 இல்ல 9 இருக்கு next 4 minus 2 4 6 minus 2 4 next D sum 842 387 இங்கேயும் 2ல 7 போகாது அதால borrow பண்ணிக்கிறோம் இங்க என்ன 12ல 7 போச்சுன்னா 5 மறுபடியும் இங்க என்ன இருக்கு 3 இருக்கு இங்க வந்து என்ன இருக்கு மறுபடியும் இங்க 3ல 8 போகாது அதால 7 இங்க ஒரு 13 ஆயிடுது 8 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 13 வரும் எந்த நம்பர் ஆட் பண்ணா 18 வரும் that is 8 கூட 5 okay 5 next 7ல 3 போச்சுன்னா 4 அப்போ 455 next E sum 674 minus 76 first one is இங்க என்ன ஆகாது 4ல 7 போகாது அதால இங்க இருந்து borrow பண்ணிக்கிறோம் இங்க 6 அப்ப 14 அப்ப இங்க என்ன வரும் 8 இங்க 8 மறுபடியும் என்ன வருது இங்க 6 இங்க 5 வரும் அப்ப என்ன வரும் 14 அப்ப இங்க என்ன வரும் 9 next 598 E sum அடுத்து F sum 754 minus 409 4ல 9 போகாது அதால borrow பண்ணிக்கிறோம் அப்ப 14 அப்ப 14 கூட வரும்போது 10 11 12 13 14 அப்ப 5 இங்க 4 இருக்கு ஓகே இங்க வேற எதுவும் நம்பர் இல்ல அதால அந்த 4 அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம அப்படியே நம்பர் போட்டுக்கிறோம் 7 minus 4 வந்து 345 next G sum G sumல 403 minus 245 3ல 5 போகாது அதால borrow பண்ணிக்கிறோம் இங்க 0 இருக்கதால borrow பண்ண முடியாது அதால இங்க இருந்து borrow பண்ணிக்கிறோம் 13 5 கூட 13 minus 5 வந்து 8 next 9 minus 4 வந்து 5 3ல 2 போச்சுன்னா 1 that is 158 next H sum 600 minus 384 okay subtract பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு 10 இங்க 0 இல்லாத borrow பண்ண முடியாது அதால இங்க இருந்து borrow பண்ணிக்கிறோம் அப்ப 10ல 4 போச்சுன்னா 6 இங்க என்ன இருக்கு 9 இருக்கு 9ல 8 போச்சுன்னா 1 5ல 3 போச்சுன்னா 2 அப்ப 216 next one is H I sum that is 546 next 538 minus 538 okay இங்க 6ல 8 போகாது அதால borrow பண்ணிக்கிறோம் அப்ப இங்க 3 ஆயிடும் 16 அப்ப என்ன வரும் 8 3ல 3 போச்சுன்னா 0 5ல 5 போச்சுன்னா 0 so the answer is 8 இங்க எல்லாமே ones tens hundreds இங்க ones இது tens இது hundreds போடும்போது ஒவ்வொரு முறையும் ones tens hundreds போடணும் எல்லாத்துக்கு மேலயும் okay that's all the lesson gets over if you want more videos like share and subscribe Chem Free Tutorial thank you